கைஸ் பிக் பாஸ் சீசன் 8 உடைய இறுதி முடிவுகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல கண்டிப்பா தமிழ்ல பார்த்துருப்பீங்க. எலிமினேஷன் பத்தின வீடியோ தான் இப்போ பார்க்க போறோம். எலிமினேஷன் அப்படின்றத தாண்டி ரன்னர் அப் அப்படின்ற ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபோர்த் ரன்னர் அப் பிக் பாஸ் சீசன் 8 உடைய ஃபோர்த் ரன்னர் அப்பா யார் எலிமினேட் ஆயிருக்கா, ஃபர்ஸ்ட் யார் எவிக்ட் ஆகி வெளியில வந்திருக்கா அப்படின்றத பார்த்தோம்னா பவித்ரா இந்த பிக் பாஸ் சீசன் 8 விட்டு வெளியேற்றப்பட்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இதுவரை நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த டாப் 5 இருக்கு இல்லையா, இனிமே டாப் 4 தான் அவங்களுக்கான காம்படிஷன் உள்ள போயிட்டு இருக்கு. ஹெவியான காம்படிஷன் போயிட்டு இருக்கு. யாருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா கண்டிப்பா இந்த விஷயத்தை பேசணும். சௌந்தர்யாக்கும் முத்துவுக்கும் தான் காம்படிஷன் ஸ்டேஜ்ல இருக்குன்னு பார்த்தா சௌந்தர்யா கீழே வந்துட்டாங்க. சௌந்தர்யாவோட பிளேஸ் வந்து தேர்ட் பிளேஸ் அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த செகண்ட் பிளேஸ் யாரு அப்படின்றத பார்த்தோம்னா விஷால் பிடிச்சிருக்காப்ல. முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட்ல தான் இருக்காப்ல. ஆனா முத்துக்குமரன் கூட காம்படிட்டரா யாரு வரா ஸ்டேஜ்ல அப்படின்றத பார்த்தோம்னா விஷால் வந்திருக்கிறாரு. ஸோ சவுண்டுக்கும் விஷாலுக்கும் தான் பயங்கரமான ஒரு காம்படிஷன் நடந்திருக்கு. எல்லாருக்குமே அந்த ஒரு ஹார்ட் பீட் லவ்ட் அப் எல்லாருக்குமே இருந்திருக்கு அந்த ஒரு டைம்ல. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த ஒரு போட்டியில சௌந்தர்யா தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க, ரயான் ஃபோர்த் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. இப்போ யார் அபிஷியலா எலிமினேட் ஆயிருக்கா அப்படின்றத பார்த்தோம்னா பவித்ரா எலிமினேட் ஆயிருக்காங்க. சோ இந்த பிளேசஸ் கண்டிப்பா ஆர்டர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப வின்னர் யாரு அப்படின்றத எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ முத்துக்குமரன் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி வின் பண்ணாரு, அவருக்கு இருந்த டஃப் அண்ட் காம்படிஷன் என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பவியை பத்தி பேசணும் அப்படின்னா பவி வந்து ஒரு மிஸ் அண்ட் ஜஸ்ட் ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க பவியை வெளியேற்றணும் அப்படின்னா மக்கள் ஓட் போட்டு பவியை வீட்டுக்குள்ள உட்கார வச்சிடறாங்க. மக்கள் இந்த வாரம் பவியை வெளியேற்றியே ஆகணும், நாமினேட் மட்டும் ஆகட்டும், இந்த வாரம் அந்த பொண்ணு விளையாண்டதுக்கு அப்படின்னு மரணமா வெயிட் பண்ணிட்டு இருந்தா உள்ள இருக்கிறவங்க சேவ் பண்ணி உட்கார வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜஸ்ட்லயே மிஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னா இன்னைக்கு டாப் 5ல இருக்கிற கண்டஸ்டன்ட் அப்படின்னா பவித்ராவை சொல்லலாம். ஸோ தீபக் அண்ணாவை விட பவித்ரா நல்லா விளையாண்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரத்தில் நீங்க யாரை மிஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோம்னா கண்டிப்பா சொல்லலாம், அடிச்சு சொல்லலாம். தீபக் அண்ணாவை கண்டிப்பா அந்த ஒரு டாப் 5ல அண்ணா இருப்பாரு அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்தோம். பட் ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு டைம்ல அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற ஒரு எவிக்ஷன்லயே அண்ணா வெளில போயிட்டாரு. சரி, எனிவே தீபக் அண்ணா அவருக்கு ஒரு நல்ல ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வெளியில இருக்கு அப்படின்றத நம்ம நம்பலாம். ஸோ பவித்ரா இந்த பிக் பாஸ் சீசன் 8 விட்டு ஃபோர்த் ரன்னர் அப் அப்படின்ற ஒரு பட்டத்தை வாங்கிட்டு வெளியில வந்துட்டாங்க. ஸோ அடுத்த எவிக்ஷன் ரயானா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் இருக்கு. ஸோ அடுத்த எவிக்ஷன் யாரு அப்படின்ற தரமான அப்டேட்டோட அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் வர்தமான் தமிழ்.